Hi friends, இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து நம்ம ஒரு சீரிஸ் எடுத்துக்க போறோம். அந்த சீரிஸ்ல நம்ம அந்த சீரிஸ் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபைல் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். எங்களோட வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.tutorjos.com tutorjos.com. இதுல பாத்தீங்கன்னா நீங்க தேவையான e-books, வீடியோஸ், தென் PDF ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த வெப்சைட்ல இருந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதை நான் இங்க கொடுக்க போறேன். நம்ம ப்ரோக்ராமோட கொஷின் பார்த்தீங்கன்னா 1 divided by 1 factorial plus 2 divided by 2 factorial plus etc. இந்த சீரிஸை நம்ம வந்து 7 நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? தென் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் போடுறேன். #include stdio.h. தென் அடுத்த ஹெடர் ஃபைல் #include conio.h conio.h. நான் வந்து ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுறேன். சீரிஸ் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணுறேன். series.c அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். தென் void main ஃபங்க்ஷன் எழுதுறேன். நான் void main void main ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் i அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? i and j அப்படின்ற வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். தென் clear screen ஃபங்க்ஷன் clr clear screen ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. தென் அடுத்தது வந்து fact அப்படின்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிவிஷன் யூஸ் பண்ண போகிறதுனால நமக்கு வேல்யூஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ்லேயும் வரலாம். ஸோ நம்ம ஃபேக்ட்ன்ற வேரியபிள் நான் வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபேக்ட்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து clear screen ஃபங்க்ஷனை கீழே எழுதிக்கலாம். நம்ம ஏன்னா டிக்ளரேஷன் பார்ட்டை வந்து நம்ம செப்பரேட்டாக விட்டுறலாம். தென் வந்து clear screen ஃபங்க்ஷனை இங்கே எழுதிக்கலாம். clear screen எழுதியாச்சு. தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தென் நான் வந்து இங்கே ஐயோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். 1 அப்படின்னு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். தென் ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. நம்ம 7 நம்பர்ஸ்க்கு தானே சீரிஸ் போடுறோன்னு சொன்னோம். ஸோ 7 நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். i less than 7 இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே வரும். தென் இங்கே வந்து நம்ம இந்த லூப்பிங்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளில் 1 இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால 1.0 அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்தது ஃபார் லூப்பை நம்ம போட போகிறேன். ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜே ஈக்குவல் டு ஒய், அதாவது ஐயோட இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஜே ஈக்குவல் டு 1னே போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐயோட வேல்யூ அந்த லிமிட் வரையிலும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் பார்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? தென் இந்த லூப்புக்குள்ளே நம்ம வரோம். இந்த லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேசஸ் போட தேவையில்லை. நம்ம ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறதுனால இது தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? தென் ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்ட் ஸ்டார் ஜே, அதாவது ஃபேக்ட் இன்ட்டு த ஃபார் லூப் ரன் ஆகிற வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் அடுத்தது சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து sum அப்படின்ற வேரியபிளை இன்ட்லேயே நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம அது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரதுனால நம்ம வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ sum ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம 0ன்னு போடலாம், இல்லை நான் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் போகிறதுனால 0.0 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் நம்ம சம்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நமக்கு தேவையான ஃபார்மேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி சம் ப்ளஸ் ஐ டிவைடட் பை ஃபேக்ட் இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தென் அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். தென் அடுத்தது இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடுது. தென் நம்ம வந்து பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் சம் ஆஃப் த சீரிஸ், அந்த சீரிஸோட சம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். RIES சம் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னு போட்டு பர்சன்டேஜ் நம்ம ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுற போகிறதுனால %f சம் அப்படின்ற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா getch ஃபங்க்ஷன் போட்டு ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ண போகிறோம்.
தென் நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன், தென் கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். தென் சம் ஆஃப் த சீரீஸ் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸோட சம் 2.718056. இதை நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட சம் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் வீடியோஸ், சாம்பிள் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். எங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா www.tutorjos.com. அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.